ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 20ஆம் தேதி போன வாரத்துக்கும் முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேபிஐ க்ரீன் நம்ம கொடுத்ததுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுக்க சொன்னோம். அப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா 15% ஃபுல்லாகவே கொடுத்ததுலேருந்தே அப்பர் சர்க்கியூட். சரி, செகண்ட் ஸ்டாக் மான்யாவர், அதாவது வேதாந்தா ஃபேஷன் சொல்லுவோம். ஸோ இது கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் அப்பில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு 2% மேலே போயிருக்கு. அதோட நீங்கள் அப்படியே கிராஜுவலாக பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம். மூணாவது கேபிடி டெக். கேபிடி டெக் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு 3% வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது ஒரு 2% இல்லை 2.5% மேலே போயிருக்கு. பட் நல்ல மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர். இண்டஸ் டவர் ஒரு நம்ம கொடுத்ததுலேருந்து மேலே போயிட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம அங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு மைனர் ட்ரெண்டு. அந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே தான் போக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வைண்ட். ஸோ சீக்வைண்ட் நம்ம கொடுத்ததுலேருந்து 3.5% மேலே போயிருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கொடுத்ததில் 15% மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் லோயர் சர்க்கியூட் ஆகிருக்கு கேபிஐ க்ரீன். ஸோ மற்றது எல்லாமே இன்னும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை. பட் எல்லாமே நம்ம கொடுத்ததுலேருந்து பவுன்ஸில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிவிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். சரி, நம்ம இந்த வீடியோவில் ஒரு 11 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரி. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரி நல்லா கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா ஒரு 5% ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டாக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்றதுக்காக. ஃபேக்ட். ஸோ ஃபேக்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பாவோட நெக்லைன் உடைக்க போகுது. ஸோ உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போகலாம். வெறித்தனமாக ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ், சும்மா கண்ணா பின்னான்னு ஏறும். ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட 49,000 கோடி கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் நம்ம 2 டார்கெட் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஹிண்டால்கோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 619 ரூபா. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். டார்கெட் 730 ரூபா இருக்குது. இது வந்து ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு வோல்டாஸ் ஒரு ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் என்னென்னா வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு பாருங்களேன். ரிஜெக்ஷனே கிடையாது, அந்தளவுக்கு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு டெய்லியில் காட்டுறேன். வோல்டாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக போயிட்டுருக்கு. ஃப்ரைடே நல்லா ஒரு 3%, 2.5% போயிருக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 1700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து டேட்டா பேட்டன். இதோட ஸ்டாப் லாஸ் 3020 ரூபா. நம்ம போட்டிருக்க அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா ட்ரேட் எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் 3950 ரூபா. அடுத்து பிஎஸ்பி
பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க். இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 58 ரூபா. இது ஒரு அடுத்து ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம கொடுத்துருக்க அந்த ட்ரெண்ட் லைனு ஸ்டாப் லாஸ் 120 ரூபா. 120 ரூபாய்க்கு கீழே கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளில வந்தாலும் அடுத்த ஸ்டாக்கில் ஈஸியாக எடுத்துக்கின்றலாம். நெக்ஸ்ட்டு பிஎன்பி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இது ஒரு அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண போகுது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் வேறு மாதிரி மூவ் ஆகும். இதோட ஸ்டாப் லாஸ் 127 ரூபா. டார்கெட் அதாவது ஸ்டாப் லாஸ் 127, டார்கெட் 147. இதை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கும் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்க, நான் இப்போது டெய்லிக்கு டே கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்மளோட ஃபஸ்ட் ஒரு ஸ்விங்குக்கு மட்டும் எடுத்துக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேசகான் டக் ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் இருக்குது. இதோட டார்கெட் 3070 ரூபா. நம்ம போட்டிருக்க அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா நீங்கள் லாங் எடுத்துக்கிறலாம். ஆனால் வெறித்தனமாக மூவ் ஆகும் இந்த ஸ்டாக்ஸ். அடுத்து மதர்சனும் தன்னோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண போகுது. மதர்சனோட ஸ்டாப் லாஸ் 122, டார்கெட் 170 ரூபா. இது ஒரு ரவுண்டிங் பாட்டம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆல் டைம் ஹையில் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், சூப்பராக மூவ் ஆகும். பாருங்கள், பட் அது ஆல் டைம் ஹையில் இருக்குது. மார்க்கெட் புல்லிஷில் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் மூவ் ஆகும். அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கு மட்டும் ஸ்விங் ட்ரேடிங்கில் யோசிக்கவே கூடாது. நம்ம இதை ஈஸியாக இன்னொரு ஸ்டாக்ஸில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவும் ரவுண்டிங் பாட்டம் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.